ஹாய் காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூத்த பூ. இன்றைக்கி பூத்த பூ இந்த சைடெல்லாம் பூத்துச்சு. இது வந்து மல்லி, இது வந்து ஜாதி முல்லை, இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ஓகேங்களா. இது வந்து நான் அன்றைக்கி இதில் ரீல்ஸில் வந்து இந்த மல்லிப்பூ வந்து ரீல்ஸ் போட்டிருந்தேன். அப்போ வந்து சொன்னாங்க இது வந்து மல்லி மட்டும்தான் எனக்கு தெரியும். அதில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இது வந்து அடுக்கு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. அடுக்கு மல்லினா எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால் அடுக்கு மல்லி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதனால தான் இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன். அப்புறம் யார் யார் வீட்டிலலாம் வந்து கேஸ் வந்து டிமாண்டாக இருக்கும் அவங்கெல்லாம் வந்து 2000 3000 கொடுத்துலாம் கேஸ் ஃபில் பண்ணாதீங்க. அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் கரண்ட் அடுப்பு அப்படின்ற மாரி 2-3 ஆப்ஷன் கரண்ட் அடுப்புலேயே வந்துருக்கு. அது நல்லா இருக்குன்றாங்க. அந்தமாரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா 2000 நம்ம வாங்கினோம்னா அது அந்த மாதத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நம்மளுக்கு டிவியில் நியூஸில் அறிவிச்சிட்டாங்க வந்து ஒரு 3 நாளில் புக் பண்ணுறவங்களுக்கு 3 நாளில் கிடச்சிரும்ட்டு. அதனால் அவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் யாரும் வாங்காதீங்க ஓகேங்களா. புக் பண்ணுங்கள், இந்த 2 நாளில் புக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு 5 நாளுக்குள்ளே வந்துடும் ஓகேங்களா. அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் கரண்ட் அடுப்புலாம் அப்புறம் இந்த கேஸ் அடுப்பு அதுமாரி சொல்கிறாங்க பாருங்களேன், இது இல்லாமல் அந்தமாரிலாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. பார்த்திங்கன்னா இந்த பூ வீட்டில் பூத்த பூ வச்சாலே அது ஒரு சந்தோஷம் தான் தலையில் வச்சோன்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புடவை வந்து எங்கள் சித்தி வீட்டில் எனக்கு கொடுத்தாங்க. இந்த புடவை நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். எனக்கு கொடுத்தாங்க கட்டிக்க சொல்லி. அதனால் எத்தனை பேருக்கு இந்த புடவை பிடிச்சிருக்குன்ற மாதிரி இந்த புடவை நல்லா இருக்கா எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து அதாவது எங்கள் அண்ணன் வீட்டில் நேற்று சாமி படித்தாங்க. அந்த வீடியோலாம் எடுக்கலாம்னு நினச்சாங்க, பட் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எடுக்க முடியல. இந்த சாரீ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். கொஞ்சம் இது ஏஜ்டு கட்டுறவங்க தான், பட் அவங்க வந்து எங்கள் மாமியாருக்கு தான் கொடுக்கணும். அது கொஞ்சம் ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் சண்டையெல்லாம் அவங்க வரலை அந்த புடவை. அதனால் எனக்கு கொடுத்துட்டாங்க. எனக்குன்னா நான் பார்த்து கொஞ்சம் நல்லா எடுத்திருப்பேன். இது வந்து எங்கள் அக்கா தான் எடுத்தாங்க, அதாவது எங்கள் வீட்டுக்காரோட தம்பி, அவங்க தான் எடுத்தாங்க. யாராருக்கா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புடவையோட ப்ரைஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.